இந்த பதிவில் நம்ம சோழ பேரரசோட கல்வெட்டு சான்றலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் அசோகரோட இரண்டாம் பாறை கல்வெட்டு சோழர் கால சாம்ராஜ்யத்தை பற்றி அறிஞ்சக்கூடிய ஒரு மிக முக்கியமான சான்றாக இருக்குது. இது தவிர பார்க்கும்போது சுந்தர சோழன் அவருடைய முக்கியமான கல்வெட்டு அன்பில் செப்பேடு. அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன் சோழ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த அரசர். இவருடைய இரண்டு கல்வெட்டுகள் நமக்கு முக்கிய சான்றா இருக்கு. அதுல ஒண்ணு பார்க்கும்போது அணியூர் கல்வெட்டு. ஒரு ஆசிரியரோட தகுதிகள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு ரொம்ப அதிகமாக எடுத்துரைக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது லெய்டன் செப்பேடு. அடுத்தது அவருடைய வாரிசான ராஜேந்திர சோழன் கப்பற்படையில் உச்சத்தில் இருந்த இவருடைய காலத்துல தான். ஸோ இவருடைய ரெண்டு கல்வெட்டுகள் பார்க்கணும். அதில் ஒன்று திருவலாங்காடு செப்பேடு, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்போது நமக்கு கரந்தை செப்பேடு மிக முக்கியமான சான்றா இருக்கு. ஸோ அடுத்ததை பார்க்கும்போது வீரராஜேந்திரன் இவருடைய கல்வெட்டு பார்க்கும்போது நமக்கு கன்னியாகுமரி கல்வெட்டும் பார்த்தோம் சார்லா செப்பேடு. ஸோ இதை தவிர நம்ம முதல்ல அந்த கல்வெட்டுகளை மெய்கீர்த்தி எழுத முடிய தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தா த கிரேட் ராஜராஜ சோழன் தான். இவர் தான் அந்த காலத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் வருங்கால அந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுங்க கல்வெட்டுல அந்த மெய்கீர்த்தி எழுத முடிய மிக ஆணையிட்டு என்ன அப்படின்னா இவர் அறிமுகப்படுத்தியிருந்தார் குறிப்பிடத்தக்கது.